பாஜக புடிச்சு ஆட்டிட்டு இருக்கேன். டிஎம்கே அரசாங்கத்தினால பிஜேபி எதுக்க முடியல. அண்ணாமலை பயந்து கூஞ்சு ஓடுறான். ஹைகோர்ட்ல கெஞ்சான். அந்த பியூஷ் மானுஷ் என்னோட தொல்லை பண்றாங்க. ஹைகோர்ட்ல எழுதி கொடுத்த சொல்றேன். ஒரு அரசியல்ல பாஜகவை படிச்ச ஆளா இருந்துனா யாரோ தன்னவே சிபிஐல போய் கழுத்து கொடுப்பாங்களா? நாங்க சிபிஐ கிட்ட போவோம். நாங்க சிபிஐ தான் எங்களுக்கு நல்லது பண்ணோம். நீ போய் உன்னோட அனைத்து எடுத்தும் பிஜேபி கையில கொடுத்துட்ட. இப்ப பாஜக எப்படி உன்னை வந்து காய் நவுத்துதோ அந்த மாதிரி தான் நவுந்தாகணும். அதுல எந்த சந்தேகமும் வேணாம். ஜனநாயக படத்தை வச்சு கரூர் டிராஜடி வச்சுட்டு இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுட்டு ஒரு புடி புடிச்சிட்டாங்க. இன்னொரு ஸ்டாலின் தன்னோட போஸ்டர் போட்டு, ராஜேந்திரன் மினிஸ்டர் தன்னோட போட்டோ போட்டு இவங்கதான் ஏதோ ஏரி உருவாக்குற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் பியூஷ் மானுஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டால்ஸ்டாய். ஒரு சமீபத்தில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தீங்க. சேலத்துல ஒரு ஏரியா வந்து பிரைவேட்டைசேஷன், அதே சமயம் பேனரு, உங்க கூட ஒரு காணொலி இன்னொருத்தர் கூட வேற வந்திருந்தாரு. வந்து இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் டோக்கன் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பதிவிட்டு இருந்தாரு. என்ன சார் ஆச்சு? நாங்க இந்த ஏரியை தத்தெடுத்திருந்தோம். 2013 அம்மாப்பேட்டை ஏரின்ட்டு தத்தெடுத்தோம். 2010 அதுக்கு முன்பு மூக்கநேரின்ட்டு ஒரு ஏரியா தத்தெடுத்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதுல ஐலண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு பார்க் உருவாக்கி கம்ப்ளீட் லேக்கோட ஒர்க் இருக்குல்ல, தட் இஸ் எண்ட் டு எண்ட். ஒரு லேக்ல இன்லெட் சேனல் நீட்டா இருக்கணும், அவுட்லெட் எப்படி இருக்கணும், ஒரு ஏரியில பண்ட் எப்படி இருக்கணும், எப்படி மரங்கள் நடணும், எப்படி ஐலண்ட தூர்வாரணும், அன்னைத்தையும் ஒரு மாடல் லேக்கா கிரியேட் பண்ணியதும் மூக்கநேரிய 2010. மக்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அம்மாப்பேட்டை ஏரியிலிருந்து லோக்கல் மக்கள், அம்மாப்பேட்டை ஏரி பகுதியில, அம்மாப்பேட்டை ரொம்ப பழைய டவுன் அது இங்க சேலத்திலேயே. மோஸ்ட்லி ஹேண்ட்லூம், பவர்லூம் சேர்ந்த, டெக்ஸ்டைல் சேர்ந்த ஒரு பகுதி அது. அங்க இருக்கிற மக்கள் எங்கிட்ட வந்தாங்க. நாங்க 2 குழுவும் சேர்ந்தோம். சேலம் மக்கள் குழு நாங்க ஒரு அமைப்பு வச்சிருந்தோம். அங்க அம்மாப்பேட்டை பாதுகாப்பு குழுன்ட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நாங்க ஒரு 2.5 crores, ஆல்மோஸ்ட் 2 yearsோட கடுமையான உழைப்பு அந்த ஏரியில. ஏன்னா அனைத்து சாக்கடை தண்ணியும் அந்த ஏரிக்குள்ள வந்து, கெமிக்கல் தண்ணியும் நிறைய வந்து, டைங் ஃபேக்டரிஸ் நிறைய இருக்கு அந்த பக்கம். ஸோ அதனால கெமிக்கல் ஆகி தண்ணி ரொம்ப விஷப்படுத்தி பயங்கர மோசமான நிலையில இருந்த ஏரியை ரொம்ப பியூட்டிஃபுல்லா உருவாக்கி தூர்வாரி அதை பறவை சரணாலையும் 2 வருஷத்துல ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரெகுலரா பணம் வர நாங்க பண்டை கிரியேட் பண்றது, நிறைய மரங்கள்ல நடுறது, பார்க்க உருவாக்குறது, இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தோம். 2018-19 நம்மளுக்கும் இபிஎஸ்க்கும் பெரிய சடங்கு ஆகி போச்சு. இந்த 8 வழி சாலை கொடுத்து பல இடத்துல மரத்தை வெட்டுறதுனால, ரெகுலரா ஒரு அர்பன் குரூப்பா வந்தனால அவரு 2016 சிறைக்கு நம்மளை அனுப்பிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் 2018 ஒரு தாட்டி சிறைக்கு போனேன். 2020 வரக்குள்ளேயே அவர் வந்து ஏரியை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல நாங்க 30 கோடி செலவு பண்ண போறோம்ட்டு சொன்ன போது நம்ம எதுக்கு தலையிடுறோம்? கவர்மெண்ட் 30 கோடி செலவு பண்ணது என்னதான் பண்றாங்க பாக்கலான்ட்டு நாங்க பாத்துட்டு இருந்தோம். அதோட முட்டாள்தனம், இபிஎஸ் ஆரம்பிச்ச முட்டாள்தனம் ஸ்டாலினும் கண்டினியூ பண்ணாரு. அந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல பெரிய ஒரு முட்டாள்தனத்துல ஈடுபட்ட 2 அரசாங்கமும் சேலத்தை குட்டிச்சோர் ஆக்குறதுல எந்த விதமான ஒரு குறையும் வைக்கல. 2 பேரும், நான் இபிஎஸ் சொல்றேன், ஸ்டாலின் சொல்றேன், டிஎம்கே கவர்மெண்ட் சொல்றேன். ஸோ ஃபைனல் நீல் இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இப்ப என்ன இருக்குன்னா, ரொம்ப முக்கியமானது, எங்க ஏரி நாங்க தத்தெடுத்த, நாங்க பணத்தை கலெக்ட் பண்ணி, நாங்க உழைச்சு, நாங்க அதை சரி பண்ணி சீரமைச்ச ஏரி கவர்மெண்ட் எடுத்தா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் எடுத்து இப்போ ஒரு தனியாருக்கு போய் கொடுக்குது. இன்னொரு ஸ்டாலின் தன்னோட போஸ்டர் போட்டு, ராஜேந்திரன் மினிஸ்டர் தன்னோட போட்டோ போட்டு இவங்கதான் ஏதோ ஏரி உருவாக்குற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாம்ப் போட்டுற வேலையை ரொம்ப ஸ்ட்ராங்கா எதுக்க போறேன். அண்ட் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் நான் ரொம்ப நாளா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது சேலம் திட்டக்கழிவு மேலாண்மை திட்டமா இருக்கட்டும், இவங்க எப்படி ஊழல் பண்ணியிருக்காங்களா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் ரொம்ப நடு நிறைய காணொலி நிறைய போட்டிருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட கண்டினியூஷன் தான் இது. சார், இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, திமுகவோட இந்த 4 ஆண்டு ஆட்சியில இது எப்படி இயற்கை வளங்களை எப்படி டீல் பண்ணியிருக்காங்க? இல்ல அதிமுக மாதிரி இந்த ஆட்சியும் அப்படி இருக்கிற மாதிரி பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? 2 வித்தியாசம் இருக்குங்க. அதிமுக வந்து பாஜக கூட சேர்ந்து இருக்கிறதுனால எங்களுக்கு பல கஷ்டம். 2க்கும் டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ஏடிஎம்கே ஆட்சியில 2016 இவர் எடப்பாடி வந்து 2016-17 இவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு.
ஓகே. சோ அப்போசிஷன் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப அப்போசிஷனை எப்படி எதிர்கொள்றாங்க, மக்களோட எதிர்ப்பு எப்படி எதிர்கொள்றாங்கன்னா, நீங்க ஜல்லிக்கட்டோட அடியை ஞாபகம் வச்சுக்கணும். மக்கள் குழுந்த பலுத்த அடி, அது இருக்கிறதுலே மிகப்பெரிய போராட்டம். ஆனா அதோட முடிவு எண்டுல சாப்பிட்டாங்க மக்களை. அதே மாதிரி தூத்துக்குடியை ஞாபகப்படுத்துறேன், அந்த ஷூட் அவுட் நடந்தது. 8 வழி சாலை வந்தே தீரும், 8 வழி சாலை வந்தே தீரும் 4 வருஷம் இழுக்கிறான் இபிஎஸ். எங்க ஏர்போர்ட் விரிவாக்கம் போராட்டமும் பயங்கர சிரமத்துக்கு ஆளாக்குனாரு. டிஎம்கேட சின்ன ஒரு டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா, மக்கள் பை சான்ஸ் புரிஞ்சு அப்போஸ் பண்ணாங்கன்னா டிஎம்கே பேக் சீட் எடுத்துக்கும். பப்ளிக் ஒப்பீனியன் கொஞ்சம் மரியாதை இருக்கும். ஏடிஎம்கே சுத்தமா இருக்காது. 2 பேரும் கரப்ட், அதுல எந்த சந்தேகமும் வேணாம். ஏடிஎம்கேவும் கரப்ட், டிஎம்கேவும் கரப்ட். ஆரம்பத்துல மாற்று நம்பினீங்களா? ஓட்டு போட்ட கண்டிப்பா எங்க எனக்கு சார், நான் எந்த பொலிட்டிக்கல் கட்சியும் நம்புற ஆள் இல்ல. நான் எப்பவுமே ஆன்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது எந்த கட்சி வந்தாலும் சரி. என்ன ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும்? இப்ப சீமான் ஸ்டார்டிங்ல வந்தாரு, நான் அரெஸ்ட் ஆயிருக்கும் போது எனக்கு குரல் கொடுத்தாரு. நான் சீமானுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன். ஆனா எனக்கு உடனே தெரிஞ்சு போச்சு இது ஆவாத பருப்புன்ட்டு. இப்ப அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் ஓட பிராமண கடப்பார் ஆயிட்டாரு, பாப்புறன கடப்பார் ஆயிட்டாரு. சோ அது குருமூர்த்தி ஒருத்தனை புகழ்ந்து பேசுறான்னா அதோட அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. சோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல நம்பிக்கை இல்லை. எனக்கு சிட்டிசன்ஷிப் மேல, சரி எனக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல நம்பிக்கை இருந்திருந்தா நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜாயின் பண்ணியிருப்பேன். இந்தியன் டெமோக்ரஸில ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க, எலெக்ஷன்ஸ்ல ஓட்டு போடுங்க உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்படியெல்லாம் வராது தீர்வு. மக்கள் ஆட்சி வேணும்னா மக்கள் ஆட்சி செய்யணும். அந்த மக்கள் ஆட்சி எப்படி வரும்னா அதுக்கு ஒரு நீண்ட ஒரு ஸ்டோரி இருக்கு, நம்ம அதுக்குள்ள இப்ப போக வேணாம். பட் எனக்கு இப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல எனக்கு பாஜக சுத்தமா வரக்கூடாது. இருக்கிறதுலே ஒரு பெரிய ஈவில் ஃபோர்ஸ் நம்ம பாக்குறோம்ல, இருக்கிறதுலே ஒரு கச்சடா எதுனா, இருக்கிறதுலே கல்லிச்சு எதுனா பாஜக. அந்த பாஜகவை தோக்கடிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வேணா ஓட்டு போட சொல்லலாம் தவிர, அதுக்கு மேல பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட ஒரு ஹோப் இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை காப்பாத்தும், அதான் வாய்ப்பே இல்லை. இல்ல அதிமுகவும் வேண்டான்றீங்க, திமுக மேல ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. அப்போ பாஜக மாற்று யாரும் இல்லையா அப்படின்ற நிலைமையில தான் நிறைய சோசியல் மீடியா நிறைய முற்போக்காளர்கள் பேசிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு ரொம்ப தெளிவா இருக்குங்க. பாஜக யார் இப்ப தோக்கடிக்க முடியும் தமிழ்நாட்டுல தான் பார்க்கும்போது, இப்போ டிஎம்கே ஸ்ட்ராங்கா அலையன்ஸ் வச்சிருக்கு காங்கிரஸ், பிசிகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிட்ட. இந்த அலையன்ஸ் தோக்கடிச்சிருக்கு பாஜகவை, அதுக்கு நன்றி. அதுக்கு மேல எனக்கு விமர்சனம் இவங்க எல்லாத்துக்கும் மேல இருக்கு. இப்போ ஏடிஎம்கே நான் பழைய காரணங்கள் சொல்லிட்டேன். ஏடிஎம்கே என்னைக்கு பாஜக கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துச்சோ, எனக்கு ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்னாயிடுச்சு. திரும்ப ஏடிஎம்கே பாஜக கூட போயிடுச்சா, ஏடிஎம்கே அதே கலிச்சுக்குள்ள போய் சேர்ந்துச்சு. இப்ப ஒரு ஆர்டர் வைப்போம்ல, வர்ஸ்ட் அந்த வர்ஸ்ட் ஆர்டர்ல லீஸ்ட் வர்ஸ்ட் டிஎம்கே வச்சிருக்க. இன்னும் தாவேகா தன்னவே ப்ரூவ் பண்ணல. தாவேகா ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அது என்ன கான்பிடன்ஸ் ஜெயிக்கிற மாதிரி எதுவுமே செய்யல. செயல்பாட்டுல, செயல் திட்டத்துல, அரசியல்ல விஜயோட கட்சி எதுவுமே பண்ணல. பரந்தூர் விமான நிலையங்களா இருக்கட்டும், அதே மாதிரி இப்ப பள்ளிக்கரணை இந்த சதுப்பு நிலக்காடுகள் ஆக்கிரமிப்பு பண்ற விதங்களா இருக்கட்டும், இப்படி விவசாயிகளுக்கு இந்த டெல்டா மாவட்டங்கள்ல அந்த பயிர் அந்த நெல் மானியங்கள் இதாகும் போது எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தாருல்ல சார். லிப் சர்வீஸ் குரல் கொடுக்கறது பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றது, ஒரு லிப் சர்வீஸ் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு இதே கிடையாது. நீங்க யார் எதிரியா இருக்கா நம்மளுக்கு? பாஜக ஒரு எதிரியா இருக்கு. பாஜக அந்த துல்லியமா அந்த வேலை செய்யுது இல்ல, ஆர்எஸ்எஸ் கூட சேர்ந்து. இப்போ ஒரு இஷ்யூல எடுக்குது, லிப் சர்வீஸா கொடுக்குது. திருப்புரகுன்ற இஷ்யூல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாஜக நோக்கம் கம்யூனல் ரைட்ஸ் கிரியேட் பண்றது. அவன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சிருக்கான். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கையாளணும், சட்டத்தை கையாளணும், சாரி அந்த ஆட்சியை கையாளணும்னா அவன் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கான். மக்கள் கிட்ட பிரிவினைவாதத்தை கொண்டு வருவான். ஹிந்து பிரச்சனைகள் இருக்கான், ஹிந்துக்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஹிந்துக்களுக்கு நாங்க தான் காவலருங்குவான். அங்க ஹையஸ்ட் கோயில் உடைச்சாலும் மோதி, அதுவும் பழமையான கோயில் உடைச்சால் மோதி. இருக்கிறதுல பழமையான கோயில கை வச்சால் இந்த ஆள் தான். ஆரஞ்சு, முகமது, கஸ்னி, கோரி யாருமே அப்படி கை வைக்கல, ஆனா இவன் வச்சிருக்கான். ஆனா அந்த நுணுக்கமா வேலை செய்யறாங்க பாருங்க, கண்டினியூஸா ஒரு வேலை செய்யறாங்க பாருங்க.
இப்ப திருப்பரங்குன்றத்துல அண்ணாமலை எச்ராஜா ஒரு பொய் பேசுறான். இந்த முழு நிலம் முருகன்ங்கிறான். எப்போ 1.5 வருஷம் முன்னாடி. அந்த 1.5 வருஷத்துக்கு நீண்ட காலம் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. அதுக்கு எதிர்வினையா ஒரு செயல் திட்டம் வரும்போது அந்த மாதிரி வேலை செஞ்சாதான் அது அரசியல் சொல்ல முடியும். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு நாள் விசிட் போயிட்டேன், அது பத்தாது. அப்படியெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு பிரச்சனை முடியாது, மக்களுக்கு தீர்வு கிடைக்காது. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கொஞ்சம் ஆக்டிவ் இருந்த மாதிரியும், இப்ப திமுக ஆட்சியில் வரும்போது நீங்க கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாத மாதிரி பண்ற கேள்வி இது. இந்த நரேட்டிவ் வந்து பாஜக நல்லா பில்ட் பண்ணுது. ஏன்னா நான் பாஜக புடிச்சு ஆட்டிட்டு இருக்கேன். இந்த வார்த்தைக்கு மன்னிச்சிடணும் என்ன, பட் ஐ அம் தி ஒன்லி பர்சன் டு கெட் 2 prosecution sanction against அண்ணாமலை. புரிஞ்சுக்கொள்ளுங்கள், ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கியிருக்கேன். தட் இஸ் நான் ப்ராசிக்யூட் பண்ற அண்ணாமலைன்ட்டு. எனக்கு தமிழ்நாடு போலீஸ் சுத்தமா உதவி செய்யல. டிஎம்கே அரசாங்கத்தினால பிஜேபி எதுக்க முடியல. எலெக்ஷன்ல தோக்கடிக்கிறாங்க தவிர ஆக்கப்பூர்வமா இப்போ டிஎம்கே தோக்கடிக்கணும். அண்ணாமலை மாதிரி கைக்கூலி ஏஜென்ட் எல்லாம் உள்ள அனுப்பணும். தப்பு பண்ணதுக்கு சும்மா உள்ள அனுப்ப வேணாம். சோ நான் 2 கேஸ் போடுறேன், 300 தாட்டி கோர்ட்ல ஏறுறேன். இன்னொரு ஏடிஎம்கே காலத்துல என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, 3 தாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். சோ அதனால பரபரப்பா இருக்கதான் தீரும். நான் 2020க்கு அப்புறம் ரொம்ப ஸ்பெஷல் அட்டென்ஷன் கம்யூனலிசம் கொடுக்குறேன், மதவாதத்துக்கு கொடுக்குறேன். இன்னொரு சுற்றுச்சூழல் பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மோடி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வராரு. 10,000 ஏக்கருக்கு மேல 80 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. 10,000 ஏக்கருக்கு மேல ஃபாரஸ்ட் டைவர்ஷன் ப்ராஜெக்ட் இந்தியாவில் போயிட்டு இருக்கு. எவ்வளவுங்க? 80 ப்ராஜெக்ட். 10,000 ஏக்கர் நிலப்பரப்பை டைவர்ட் பண்றாங்க ஃபாரஸ்ட் நிலத்துல இருந்து. இந்த மாதிரி பாலிசி சேஞ்ச் கொண்டு வந்து சுற்றுச்சூழல் கம்ப்ளீட்டா தம்சம் பண்ற இந்த கட்சி, பாஜக கட்சிய நான் சுற்றுச்சூழலா வேலை செஞ்சவன். இது எதுக்காம எனக்கு வேற வேலையே கிடையாது. 1947 ஹாரரை ஞாபகப்படுத்தல. நம்ம சவுத் இந்தியால கொஞ்சம் சேஃபா இருக்கும், இந்த மத அரசியல் இருந்து கொஞ்சம் சேஃபா இருந்திருக்கும் இது வரைக்கும். பட் 1947 ஹாரரை ஞாபகப்படுத்துற எல்லாத்துக்கும் இது வரைக்கும் எந்த நாடுமே, உலக நாட்டுல எந்த நாடுமே இவ்வளோ ஒரு பாதிப்பு ஆனதில்லை. எவ்வளவு பாதிப்பு ஆனதில்ல. 1947 நம்மளும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச பாதிப்பு எந்த நாடும் அவ்வளவு தவிச்சதில்லை. ஒபிஷியல் ஃபிகரே 15 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. நம்மளோட 1/8 பாகிஸ்தான் நம்மளோட பங்கு போயிடுச்சு. நம்ம கிட்ட இருந்து பங்களாதேஷ் போயிடுச்சு தனியா பிரிஞ்சு, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்போ. அண்ட் தொடர்ந்து அந்த விரோதத்திலேயே நம்மளோட சொத்து, நம்மளோட பணம் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆயுதங்கள் வாங்குறதுக்காக. நம்ம ஒற்றுமையா பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா ஒற்றுமையா இருந்திருந்தா இன்னொரு நம்ம லெவலே வேற. அந்த மத அரசியல புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இங்க சவுத் இந்தியால அவ்வளவு பாதிப்பு இல்லாதனால அந்த ஆபத்தை புரிஞ்சுக்காம இருக்கலாம். அந்த மத அரசியலோட ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு 2020க்கு மேல அதுல ரொம்ப கவனமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப பெருமையாவும் இருக்கு எனக்கு இந்த பிஜேபி நெரேட்டிவ் அப்படிதான் செட் பண்ணும். ஏன்னா அவன் என்னோட வேலைனால அவன் பாதிக்கப்படுறான். அண்ணாமலை பயந்து கூஞ்சு ஓடுறான், ஹைகோர்ட்ல கெஞ்சினான். அந்த பியூஷ் மானுஸ் என்னோட தொல்லை பண்றாங்க, ஹைகோர்ட்ல எழுதி கொடுத்த சொல்றேன். அண்ணாமலை எழுதி கொடுத்துருக்கா. அப்படி எனக்கு ரொம்ப மென்டல் பிரஷர் இருக்கு, என் உடல்நிலை சரியில்லாம போச்சு, இந்த பெட்டிஷன் போட்டு என்ன நாஸ்தி பண்ணிட்டான், இந்த கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு, எனக்கு எனக்கு ஈடு கட்ட முடியாது, என்னோட மன உளைச்சலுக்கு பணத்தால ஈடு கட்ட முடியாதுங்கிறான். சோ பாஸ், பிஜேபி அப்படிதான் நெரேட்டிவ் கொண்டு வரும், நீ ஆக்டிவ் வேலைன்ட்டு. இன்னொரு மீடியா சைட்ல இந்த 4 வருஷம் 2020க்கு மேலதான் ஜக்கிய தோக்கடிச்சிருக்கேன் கோர்ட்ல. ஜக்கிய தோக்கடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஜக்கிக்கு ஃபுல் டிஎம்கே சப்போர்ட் இருக்கு. இது எந்த மீடியா சேனல்லயும் வரல. இப்ப மீடியா சட்டம் பாய்காட் பண்ணி வச்சிருக்கேன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் எல்லாம் ஜக்கி எதிர்த்து நிறைய காணொலி பேசியிருக்காரு. அப்ப எப்படி சப்போர்ட் சைலண்ட் ஆயிட்டார்ல? எப்படி சைலண்ட் ஆயிட்டார்ல? பிடிஆர் மட்ட தட்டியாச்சுல. பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தவருங்க ஐடில போயிட்டாரு, இப்ப இன்னும் நியூஸ்ல இருக்காரு பிடிஆர் மட்ட தட்டியாச்சு. அதனால நீங்க வந்து இயற்கை வளங்கள் திமுக எந்த மாதிரி எல்லாம் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. இயற்கை வளங்கள் பொறுத்தவரைக்கும் நான் திரும்ப சொல்லிடுறேன், டிஎம்கே கையில பெருசா எதுவுமே இல்ல. டிஎம்கே மக்களுக்கு ஒரு சின்ன எதிரி. பட் டிஎம்கேனால பல சாதனைகள் மக்களுக்காக பண்ண முடியுது. இது நான் சொல்லிடுறேன். நீங்க பாஜக கூட கம்பேர் பண்ணும் போது டிஎம்கே எவ்வளோ பரவாயில்ல, 100 மடங்கு பரவாயில்ல. நான் அங்க நிக்கிறேன். இன்னைக்கு வர்ஸ்ட் ஆஃப் த லாட் யாருன்னு பாக்குறது, வர்ஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் யாரு, இல்ல பெஸ்ட் ஆஃப் த வர்ஸ்ட் யாரு, இதே மாதிரி குழப்பமா இருக்கு.
பெஸ்ட் ஆஃப் த வர்ஸ்ட்ல இப்ப டிஎம்கே ஒரு சான்ஸ் இருக்கு. தாவேகா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருக்கு, எனக்கு எந்த விதமான டவுட் இல்ல. நான் தாவேகாவை விஜய் விமர்சனம் பண்ணது ரொம்ப எக்ஸாக்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விமர்சனம் பண்றேன். எப்போ அதுவும் பண்றேன்னா சிபிஐ என்கொயரி கேட்கும் போது பண்றேன். ரொம்ப தெளிவாயிரலாம் இதுல. சிபிஐ என்கொயரி கேட்கும் போது நான் தாவேகா விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுல வந்து ஒரு அரசியல்ல பாஜகவை படிச்ச ஆளா இருந்துனா யாரோ தன்னவே சிபிஐல போய் கழுத்து கொடுப்பாங்களா? அஸ்ரா கர்க் ஒரு ரொம்ப ஜெனுவினான ஆபீசர். அஸ்ரா கர்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப ஜெனுவினான ஆபீசர். ஹைகோர்ட் ஒரு இன்ஸ்டிடியூட் பண்ணுது, ஒரு 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 குழு இன்ஸ்டிடியூட் பண்ணுது, எஸ்ஐடி, நீ விசாரின்ட்டு. அங்கே விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. நாங்க சிபிஐ கிட்ட போவோம், நாங்க சிபிஐ தான் எங்களுக்கு நல்லது பண்ணோம். அது வந்து இன்னொன்னு சொல்றாங்க, நாங்க ஹைகோர்ட்ல நாங்க சிபிஐ கேட்கலாங்கிறாங்க. ஆனா சிபிஐ விசாரணை போட்ட உடனே நீதி வெல்லுங்கிறாரு. தாவேகா ஒபிஷியல் இதுல இருந்து வந்துச்சு, நீதி வெல்லுமா? என்னத்த வெல்லும்? நீ போய் உன்னோட அனைத்து எடுத்தும் பிஜேபி கையில கொடுத்துட்ட. இப்ப பாஜக எப்படி உன்னை வந்து காய் நவுத்துதோ அந்த மாதிரி தான் நவுந்தாகணும். அதுல எந்த சந்தேகமும் வேணாம். கம்யூனல் பாலிடிக்ஸ் வந்து திமுக எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப வர்ஸ்டா தான் இருக்கு, எனக்கு அந்த டவுட் இல்ல. எனக்கு இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, அது உணர வேண்டியது. மன்மோகன் சிங் அதை உணரல. மன்மோகன் சிங் வந்து அவர் ஆட்சி காலத்துல பெரிய நாட்டுக்கு பெரிய பிரச்சனையே மாவோயிசம்னாரு, நக்சலைட்னாரு. அவன் ஏதோ அந்த காட்டுல இருக்கனால அந்த காடு வந்து ஏதோ மீதி இருக்கு, அந்த காட்டுல இருந்து ஆத்து தண்ணி ஓடுது, அந்த ஆறு தண்ணி வச்சுட்டு நம்ம பயிர் பண்ணிட்டு ஏதோ வெள்ளம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 50,000 ஏக்கர் ஒரு கம்பெனி கொடுத்து வச்சிருக்கு. கூட சமீபத்தில் ஆரவல்லி மலைத்தொடர் கூட ஆமா, கட்சிரோலி போச்சு, சத்தீஸ்கர் போச்சு, ஜார்க்கண்ட் போச்சு, அவங்க ஆரவல்லி போச்சு, அண்டமான் நிக்கோபார் போச்சு. நான் சொல்றேன் 80 ப்ராஜெக்டுங்க 10,000 ஏக்கருக்கு மேல. சோ நீங்க இது இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும்னா மக்களுக்கு என்னோட தயவுசெய்து வேண்டுகோள் இத்தா இருக்கு. நான் சாதாரண மனிதன் சார். இப்போ ஜனநாயகன் படத்தை வந்து ஒன்றிய அரசு எப்படி ஹேண்டில் பண்றதா நினைக்கிறீங்க? ஜனநாயக படத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னா, அவங்க விஜய் வந்து முடக்கணும், விஜய் வந்து அவங்க சைட்ல இழுக்கணும், விஜய் சொன்ன பேச்சு கேட்கணும், அதுக்காக தான் பண்றாங்க. இல்லாட்டி அந்த படத்துல என்ன அந்த மாதிரி விசித்திரமா பேசிட்டாரு, ஒரு வித்தியாசமா என்ன பேசிட்டாரு அப்படி ஒண்ணுமே தெரியலையே. கரூர் மேட்டரா இருக்கட்டும், இல்ல எந்த விஷயமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி கூட்டணி அலையன்ஸ் இருக்கிறதுனாலதான் இப்படி இது பண்றாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது உண்மைதானா சார்? இல்ல உண்மை இல்ல, அதுதான் ஓப்பனா இருக்கு. நீங்க கேட்கறதோட மக்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும். பாஜக என்ன பண்ணிட்டு இருக்கு இது வரைக்கும்? பாஜக ஹிஸ்டரி என்ன? ஒரு ஸ்டேட்ல எத்தனை பண்ணிட்டு இருக்கு? ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்துல இருந்து பல மந்திரியை உள்ள இருக்கிறது. மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்க? உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து ஏக்நாத் ஷிண்டே உடைச்சாங்க. கோவால அத்தான் பண்ணாங்க. 5 எம்எல்ஏ இருந்தாங்க, எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டு. பாண்டிச்சேரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லா எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட்டு இதான் பண்ணிட்டு இருக்கு, கண்டினியூஸா இதான் பண்ணிட்டு இருக்கு. ஹேமந்த் பிஸ்வா சர்மா காங்கிரஸோட ஆளு, பாஜக சிஎம் இருக்காரு. நாராயண முதல்ல சிவசேனால இருந்தாரு, இன்னைக்கு பாஜக இருக்காரு. ஆக்கப்பூர்வமான அரசியல் பாஜக பண்ணவே முடியாது. சோ ஃபோர்ஸ், இடி, சிபிஐ, சுப்ரீம் கோர்ட் இதெல்லாத்தையும் வச்சு மிரட்டிட்டு இருப்பாங்க. இப்போ ஜனநாயக படம் மாட்டிட்டு இருக்கு. ஜனநாயக படத்தை வச்சு கரூர் டிராஜடி வச்சுட்டு இந்த 2 விஷயத்தை வச்சுட்டு ஒரு புடிச்சிட்டாங்க. அண்ட் விஜயோட டீமுக்கு அது ஆதவர்ஜுனா இருக்கட்டும், புஷியானந்தா இருக்கட்டும், இவங்களுக்கு என்ன பண்றதுன்ட்டு முழிக்கிறாங்க. சிட்டி நிர்மல்குமாரா இருக்கட்டும், ஒண்ணுக்கு தெரியாது. அரசியலுங்கிறது ஒரு மக்கும் இல்லை இவங்களுக்கு. எவனோ ஒருத்தன் அட்வைஸ் பண்ணுவானா, போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் நம்ம நிக்கலாம், நம்ம கேஸ் எடுத்துட்டு போலாம், நம்ம நிக்கலாம் அங்க போய் கேஸ் எடுத்துட்டு. ஏன்னா விஜயோட பேர் எஃப்ஐஆர்லயே போட்டாங்க. 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த மதியழகன் அந்த ஆள் பேரு கரூரோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. ஆமா சார், ஆமா சார், மதியழகன். அந்த ஒரு அரெஸ்ட் தான் காமிச்சிருக்கு அரசாங்கம். இவ்வளவு கூட ஒரு அரசியல் கட்சியில் இருந்துட்டு இவ்வளவு கூட நான் எங்கனால வந்து ஒரு விபத்து நடக்கும் போது யாரும் ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ல. உங்க நிகழ்வு ஃபர்ஸ்ட் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு திமுக மேல விமர்சனம் இருக்கலாம், வேற எக்ஸ்டர்னலா வேற யாரோ பண்ணிட்டாங்களா விமர்சனம் இருக்கலாம், அதை வெளியே கொண்டு வாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ல. சோ ஒட்டு மொத்தமா இவ்வளவுதான். விஜயோட இன்டென்ஷன் நல்லா இருக்கிறதுலயோ தெரியல.
ஆனா விஜயோட இன்டென்ஷன் இப்போ வந்து இந்த டீமை வச்சுக்கிட்டு கண்டிப்பா ஒண்ணுமே சாதிக்க முடியாது. இது வர்ஸ்ட் டீம். இது பாஜகவோட பி டீம் சொல்றதை நம்புறீங்களா நீங்க? தாவேகா நான் பாஜகவோட பி டீம். நான் எப்பவுமே நீ பாஜகவோட பி டீம் எல்லாம் சொல்ல. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் இதுல. நீங்க இது வரைக்கும் அரசியல் பண்றதுல நீ சென்ட்ரல் கவர்மெண்டோட பெரிய ஆபத்து தமிழ்நாடுக்கு எதுவுமே இல்லை. நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் சடனா வாயில பேர் எடுக்கு. பாண்டிச்சேரி மீட்டிங் ஒன்று நடந்தது கரூர் ட்ராஜடிக்கு அப்புறம். ஒண்ணு பெருந்துறையில நடந்தது. நான் 2 மீட்டிங்கும் ஃபுல்லா கேட்டேன் விஜயோட ஸ்பீச்ச. நான் பாஜக பேரே வாயில எடுக்க மாட்டேன், நான் RSS பேரே வாயில எடுக்க மாட்டேன்னா எப்படி அரசியல் பண்ணீங்க? அப்புறம் எதுக்கு வந்திருக்கோம்? விஜய் இதை எதிர்கொண்டு நின்று நான் அலையன்ஸை எடுக்க மாட்டேன் அந்த வார்த்தை விஜய் வாயில வந்து நீ பண்ற என்ன பண்றாருன்னா நான் விஜய்க்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறேன். அந்த லீடர்ஷிப்புக்கு இந்த டீம் அலோவ் பண்ணாது. எது ஆதவ அர்ஜுனா, இந்த செங்கோட்டையன், இந்த நாஞ்சில் சம்பத்து, இது யார் அது, அந்த சிடி நிர்மல்குமார். ஐயோ, சிடி நிர்மல்குமார் பர்ஸ்ட் ஃபெலோ. சிடி நிர்மல்குமார்லாம் பாஜக வந்தால் தானே, பாஜக ஐடி செல் இருந்தால் தானே. இப்ப நான் என்டையர் பாஜக டீம் உள்ள வச்சுக்குவேன், நான் எப்படி எதிர்ப்பேன்? 2026 எலெக்ஷன் வந்து விஜய்க்கு வந்து ஒரு 30-35% ஓட்டு இருக்கிறதாவும் அவர் ஒரு தனி பெரும்பான்மையோட வின் பண்ணுவாரெல்லாம் சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு தெரியல பாஸ். இது யார் சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எனக்கு தெரியல. மக்கள் மத்தியில 30-35% ஓட் எல்லாம் பாலிடிக்ஸ்ல சார். ஒரு பிலிம் சினிமாவோட ஃபேம் வேற. நீங்க பாலிடிக்ஸ் இருந்து எக்ஸ்ட்ரீம் நெட்வொர்க்கிங் வேணும். பூத் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரீம் நெட்வொர்க்கிங் வேணும். நீங்க அந்த நெட்வொர்க்கிங் வந்து நீங்க அந்த ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். அதுலயும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. விஜய் வந்து தனியாவே நின்று ஜெயிச்சு வந்துட்டாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரியா? எனக்கு ஒரே ஒரு நோக்கம், எனக்கு பாஜக எங்க இருக்கோ அது தோக்கணும். அது விஜய் தோக்கடிச்சாலும் சரி, டிஎம்கே தோக்கடிச்சாலும் சரி, கம்யூனிஸ்ட் தோக்கடிச்சாலும் சரி, ஓகே வித் இட். சோ விஜய் நானே தனியா தோக்கடிச்சிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். I'll be happiest. ஆமா. ஓகே சார். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டு மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா.